இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரவேசிகா பேப்பர் 1 ஓட மாடல் क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். இது வந்து February 2026 ஓட மாடல் क्वेश्चन பேப்பர் பார்க்கறோம். நம்ம ஸ்ரீ ரமணா क्वेश्चन பேப்பர் இருக்குல அததான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா எப்படிலாம் நீங்க பேப்பர் பிரசன்ட் பண்ணலாம், எத்தனை क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும், எவ்வளவு ரோமன் லெட்டர்ஸ் இருக்கு அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நம்ம பிரவேசிகா பேப்பர் 1ல ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்க்கும்போது फर्स्ट रोमन लेटर வந்து किन्होंने 5 प्रश्नों के उत्तर एक या दो वाक्य में लिखिए. सो நீங்க வந்து 5 क्वेश्चंस வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் क्वेश्चन आंसर्स. सो 1 or 2 சென்டென்ஸ்ல எழுதுற மாதிரி இருக்கும். சோ எத்தனை क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும்? 5 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும். எவ்வளவு லைன்ஸ் எழுதணும்? 1 or 2. ஓகே 1 or 2 சென்டென்ஸ் எழுதுனா போதும். இதோட டோட்டல் மார்க்ஸ் அப்படி பார்க்கும்போது 10 மார்க்ஸ். ஓகே 5 into 2 equal to 10. Okay, 10 mark in the first Roman letter के प्रवेशिका पेपर 1 ला. So எப்படி எழுதுறனா அபினா होगा मेरा अंत कवि के राज्यत कौन है அப்படினு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க ஆன்சர் 1 or 2 சென்டென்ஸ்ல எழுதணும். சோ நீங்க எப்படி எழுதணும்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ் எல்லாமே பெருசா தான் கொடுத்திருப்பாங்க. சோ எந்த ஒரு லைனுமே விட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க 1 finger கேப் விட்டுட்டு நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட நீட்னஸ்க்கு வந்து நல்ல மார்க்ஸும் கொடுப்பாங்க. नेक्स्ट रोमन लेटर பார்க்கும்போது किसी एक कविता का परिचय दीजिए. सो सेकंड रोमन लेटर किसी एक कवि का परिचय दीजिए கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து இதுல வந்து எதை பத்தி எழுதணும்னா ஒரு ஆத்தர் பத்தி எழுதணும். கவினா என்னது? ஆத்தர். சோ ஒரு போயட்ட பத்தி எழுதணும். இதோட மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். 1 எழுதினா போதும் 5 மார்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியகாந்த் ஸ்ரீபதி நிராலா பத்தி எழுதலாம், இல்ல சுமித்ரா நந்த் பந்த், இது மாதிரி ஏதாவது ஒரு ஆத்தரை பத்தி எழுதினா மட்டும் போதும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது தேர்ட் रोमन लेटर किसी एक कविता का सारांश लिखिए. நெக்ஸ்ட் ஒரு எஸ்ஸே எழுதணும். சோ இந்த எஸ்ஸே எப்படி எழுதுவீங்க? இதுக்கு வந்து 10 மார்க்ஸ். ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணனும் சில்ட்ரன்ஸ். எப்படிலாம் பண்ணனும்னா நீங்க எந்த ஒரு ஸ்பேஸும் லைக் ஸ்பேஸ் விடலாம். கேப் வந்து நிறைய ஒரு லைன் வந்து நிறைய லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த லைன்ஸ்லயே நமக்கு நிறைய ஸ்பேஸ் பெருசா தான் இருக்கும். சோ அந்த லைன்ஸ் வந்து ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன், ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன் நிறைய பேர் பிரசன்ட் பண்றீங்க. அந்த மாதிரி பிரசன்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து அடிஷனல் ஷீட் வந்து கடைசியில ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இருக்கிற புக்லெட்ல தான் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே எப்படி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு பாருங்க. லைன்ஸ் விடாம எழுதுங்க. ஸோ நல்லா அழகாக சஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்ஏ வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. 10 மார்க்ஸ் இது. किसी एक कविता का सारांश लिखिए. अभिना होगा मेरा अंत இல்ல பாரத் கீத், இந்த மாதிரி எந்த எஸ்ஏ உங்களுக்கு நல்லா தெரியுமோ 3 கொடுத்துருப்பாங்க. நீங்க 1 தான் எழுத போறீங்க. ஸோ 1 வந்து அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. किन्होंने 2 पद्यों का संदर्भ साहित्य भाव दीजिए கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 4th ஒன்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இஆர்சி வந்து எழுதணும். ஸோ இதில் எத்தனை இஆர்சி வந்து எழுதணும்னா 2 வந்து எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ். ஓகே 2 தான் எழுத போறீங்க. 2 into 5 10 மார்க்ஸ். ஸோ ஒரு இதுக்குமே 5 மார்க். 2 எழுதுவீங்க 10 மார்க். ஸோ இதுலயுமே உங்களுக்கு வந்து 4 கொடுத்துருப்பாங்க. 4 இஆர்சி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 2 எழுதுனா நீங்க போதும். ஃபர்ஸ்ட் அழகா நீட்டா வந்து संदर्भ साहित्य व्याख्या विशेषता இதெல்லாம் போட்டு அழகா நீட்டா வந்து நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. नेक्स्ट 5th रोमन लेटर किन्होंने 2 पद्यांश का संदर्भ साहित्य भाव. ओके இதுலயுமே சேம் தான். சோ இது ரெண்டுமே வந்து ஒன்னு வந்து போயட்ரி பேசிஸ்ல இருக்கும், இன்னொன்னு வந்து நமக்கு தோகை இருக்குல அதை பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ இதுலயுமே 2 தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க. இதுலயுமே வந்து 2 into 5 equal to 10 மார்க்ஸ். இதுவும் அழகா நீட்டா வந்து ஆத்தர் நேம் போட்டுட்டு எந்த இதுல இருந்து எடுக்கப்பட்டது அதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அப்புறம் மாரல் எழுதிடுங்க. ஸோ அழகா ப்ரெசென்ட் பண்ணுங்க நீட்டா. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அழகா எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெசன்டேஷனுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு. ஸோ 6th रोमन लेटर வந்து பார்க்கும்போது தோகை எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா நிறைய தோகைஸ் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து 2 தோகை வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது. அந்த 2 தோகையும் நீங்க
நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் 6th ரோம் லெட்டரில். ஸோ நோ சாய்ஸ், 2 தோகையும் நீங்கள் எழுதணும். ஸோ நல்ல தோகைஸை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க்ஸு. ஸோ 1க்கு வந்து 2.5 மார்க்ஸு, 2 எழுதும் போது 5 மார்க்ஸ் சொல்லிட்டு ரெண்டுமே கம்பல்சரி தான், ரெண்டுமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். नेक्स्ट 7th रोम लेटर வந்து பாக்கும்போது किन्होंने 5 प्रश्न के उत्तर एक या दो वाक्य में लिखिए. सो இது नेक्स्ट வந்து நமக்கு क्वेश्चन आंसर्स 7th रोम लेटरல இதுலமே என்ன எழுதணும் 5 எழுதணும். 5 * 2 = 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க இங்க. சோ இதுக்கு நீங்க அழகா 1 லைன் இல்ல 2 லைன்ஸ்ல வந்து அழகா நீட்டா வந்து நீங்க சொல்லிடலாம். नेक्स्ट 8th रोम लेटर. 8th रोम लेटर किन्होंने 3 प्रश्नों को उत्तर 5-5 वाक्य में लिखिए. सो 8th रोम लेटरல வந்து இதுமே क्वेश्चन आंसर्स தான். ஆனா இது கொஞ்சம் லாங் क्वेश्चन आंसर्स. சோ ஒவ்வொண்ணுக்கு 5 சென்டென்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஈச் क्वेश्चनக்கு 5 சென்டென்ஸ் எழுதணும். சோ 3 क्वेश्चंस வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. சோ டோட்டலா எவ்வளவு क्वेश्चंस கொடுத்திருப்பாங்கன்னா 5 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க இதுல. சோ 15 மார்க்ஸ். சோ நீங்க எழுத போறது 3 தான். 3 * 5 = 15 மார்க்ஸ். சோ கொடுத்திருக்க क्वेश्चंस வந்து 5 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. சோ 3 தான் அட்டெண்ட் பண்ணுவீங்க. லாங் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கும். அழகா நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. பட் ஒரு क्वेश्चनக்கு 5 லைன்ஸ் வந்து கம்பல்சரி எழுதுற மாதிரி இருக்கும். सो 9th रोम लेटरல किसी एक पार्ट का सारांश लिखिए. सो लेसन ऐसे வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் 9th रोम लेटरல. இதுலமே வந்து 3 கொடுத்திருப்பாங்க. 3 எஸ்ஸேஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க எனி ஒன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எஸ்ஸே மட்டும் தான் நீங்க எழுத போறீங்க. தீம் வச்சோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எது நல்லா ஃபெமிலியரா படிச்சிருக்கீங்களோ இதுக்கும் அப்படிதான் லைன்ஸ் எதுவுமே நீங்க விடணும்னு அவசியமே கிடையாது. லைன்ஸ் எல்லாம் விடாதீங்க. விடாம கரெக்டா அப்படியே கண்டினியூஸா வந்து எழுதிக்கிட்டே வாங்க. நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் தான் எழுத போறீங்க. सो 10 मार्क्स. सो 10th रोम लेटर किन्होंने 3 की संदर्भ साहित्य व्याख्या कीजिए. सो இதுலயே நம்ம வந்து 5 கொடுத்திருப்பாங்க. ERC lesson based ERC இது வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுக்கு நீங்க வந்து 5 கொடுத்திருப்பாங்க. எழுத போறது 3 தான். 3 தான் எழுத போறீங்க. 3 * 5 = 15 மார்க்ஸ் இது. சோ நீங்க டோட்டலா நமக்கு இந்த प्रवेशिका पेपर 1ல பாக்கும்போது ஓவராலா 10 रोम लेटर्स இருக்கு. எவ்வளவு रोम लेटर्स இருக்கு? 10 रोम लेटर இருக்கு. டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க். ஃபர்ஸ்ட் रोम लेटरல வந்து 5 क्वेश्चंस எழுதணும். டோட்டலா 8 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. மார்க் வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ். சோ 5 * 2 10 மார்க்ஸ். செகண்ட் रोम लेटरல only 1 क्वेश्चन अटेंड பண்ண போறீங்க. 3 கொடுத்திருப்பாங்க. சோ மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். 1 * 5 5 மார்க்ஸ். தென் தேர்ட் रोम लेटरல வந்து சேம் அதே மாதிரி 3 கொடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு क्वेश्चन தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க. சோ 1 * 10 மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து 10 தேர்ட் रोम लेटருக்கு. ஃபோர்த் रोम लेटरல வந்து 4 கொடுத்திருப்பாங்க. only 2 ERC மட்டும் தான் எழுத போறோம். சோ 2 * 5 = 10 மார்க்ஸ். सो 5th रोम लेटरல வந்து பாக்கும்போது 2 ERC தான் எழுதுவோம். சோ இதுல வந்து தோகை ரிலேட்டடான ERC வந்து எழுதுவோம். சோ 2 * 5 10 மார்க்ஸ் இந்த 5th रोम लेटருக்கு. 6th रोम लेटरல நோ சாய்ஸ். ரெண்டு தோகை தான் கொடுத்திருப்பாங்க. அந்த ரெண்டு தோகையும் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு क्वेश्चनக்கு வந்து 2.5 மார்க்ஸ். சோ டோட்டலா பாக்கும்போது 5 மார்க்ஸ் இருக்கு. 7th रोम लेटरல 5 क्वेश्चंस வந்து எழுத போறீங்க. டோட்டலா 7 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எது நல்லா படிச்சு தெரிஞ்ச क्वेश्चंस எனி 5 எழுதுவீங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 7 * லைக் 5 * 2 மார்க்ஸ் 10 வரும். ஓவராலா 7th रोम लेटருக்கு வந்து 10 மார்க்ஸ் உங்களுக்கு. தென் 8th रोम लेटरல பாக்கும்போது 3 லாங் ஆன்சர்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். 3 தான் எழுத போறீங்க. டோட்டலா 5 கொடுத்திருப்பாங்க. எனி 3 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அழகா நீட்டா பிரசன்ட் பண்ண போறீங்க. சோ 3 * 5 15 மார்க்ஸ். தென் 9th रोम लेटरல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஷாராஜ் ஒரே ஒரு எஸ்ஸே எழுதுவீங்க. லெசன் எஸ்ஸே எழுதுவீங்க. சோ அதுலயும் 3 கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு எஸ்ஸே எழுதுவீங்க. டோட்டலா வந்து 1 * 10 10 மார்க்ஸ். தென் 10th रोम लेटरல வந்து 3 கொடுத்திருப்பாங்க. லைக் 3 எழுதணும். 5 கொடுத்திருப்பாங்க. இந்த 3 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது எழுதிக்கோங்க. 3 * 5 15 மார்க்ஸ். ஸோ ஓவரால் மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ். ஸோ
இதில் எல்லா கொஷினும் உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் அழகாக ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு ஹையர் எக்ஸாம்னால நல்ல நீட்டாக பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மார்க்ஸும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே எழுதும்போது மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னா கரெக்டான ரோமன் நம்பர்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த கொஷினை இந்த ரோமன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் அந்தந்த ரோமன் லெட்டர்ஸை வைஸ் கரெக்ஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக கரெக்ஷன் பண்ணி அந்தந்த ரோமன் லெட்டர்ஸ்க்கான மார்க்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் ஃபஸ்ட் எழுதிட்டு தெரியாத கொஷின் பின்னாடி எழுதலாம். பட் எழுதும் போது நீங்கள் கண்டிப்பாக ரோமன் லெட்டர்ஸோ நம்பர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். தென் நீட்னஸ் ஆஃப் த பேப்பர். ஸோ எப்போவுமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நிறைய லைன்ஸ் வந்து சபாவில் கொடுக்குற பேப்பரே வந்து நிறைய லைன்ஸ் வந்து ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக நீங்கள் லைன் விடாமலே ஒரு லைன் விடாமலே நீங்கள் எழுதலாம். ஸோ நீங்கள் அப்படி எழுதும்போது தான் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த புக்லெட் கூடயே உங்களுக்கு முடிஞ்சிடும். தன்யவாத்.